Meenakshi Faculty of Occupational Therapy, admissions open for BOT and MOT. Apply now. திமுக ஆட்சிக்கு வந்த 100வது நாளில் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிப்பேன் என்ற முதலமைச்சரின் வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று கும்பகோணம் மாவட்ட கோரிக்கை போராட்டக் குழுவினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என கடந்த 25 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2021 சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்த 100வது நாளில் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் கடந்தும் அது குறித்த எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை என்றும், முதல்வரின் பேனாவில் மை இல்லையா, இல்லை மாவட்டமாக அறிவிக்க மனமில்லையா என்றும் கும்பகோணம் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முதல்வரின் வாக்குறுதி காணல் நீராக போய்விட்டதாக கூறி கும்பகோணம் மாவட்ட கோரிக்கை போராட்டக் குழுவினர் தங்களது கோரிக்கை மனுக்களை மகாமக குளத்தில் உள்ள புனித நீரில் விட்டு சென்றனர். மேலும் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று முதல்வர் ஸ்டாலின் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து திமுகவானது 1996ஆம் ஆண்டிலிருந்து கும்பகோணம் திமுக வசம் இருந்து வருகிறது. அதே போல அண்ணா திமுக வசம் இருந்த பாபநாசம் தொகுதியும் திமுக வசம் ஆனது. எதற்காக சொல்லணும்னு சொன்னால், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன வாக்குறுதியை ஏற்று இந்த பகுதி மக்கள் எல்லாம் திமுகவிற்கு வாக்களித்து திருவிடைமூர் சட்டமன்ற தொகுதி, கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி எல்லாம் திமுக வெற்றி பெற்றது. வெற்றி பெற்று 4 ஆண்டு காலம் ஆட்சி பீடத்தை அமர்ந்து 5வது ஆண்டு முடிகின்ற நேரமும் வந்துவிட்டு கிட்டத்தட்ட 1550 நாட்களுக்கு மேலாக இருக்கிறது. 100 நாட்கள் அறிவிப்போம் என்று சொல்லிவிட்டு இது நாள் வரை அறிவிக்காதது மிகவும் கேவலமாக உள்ளது, வருத்தம் அளிக்கிறது. கும்பகோணம் பகுதி மக்களை எப்படி நடக்கின்ற அவமானப்படுத்தி வருகின்றார், அலட்சியப்படுத்தி வருகிறார், அசிங்கப்படுத்தி வருகின்றார். இன்றைய முதல்வர் அவர்களுக்கு நேரடியாக தங்களுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும்.